முன்ன ஒரு காலத்தில் நடக்காத கதை இது. உயரமான மரங்கள் நிறைந்த ஒரு காடு அது. நடு இரவு நேரம். எல்லா விலங்குகளும் உறங்கிக் கொண்டிருந்தன. குரட்டை சத்தம் கொர் கொர் என்று காடு முழுக்க கேட்டது. குட்டி விலங்குகள் காதில் இலைகளை அடைத்து கொண்டு தொங்கின. குரட்டை சத்தம் இன்னும் அவைகளுக்கு பழகவில்லை. அப்போது பொத்தென்று ஒரு பெரும் சத்தம். காடே இழித்து கொண்டது. அவ்வளோ பெரிய சத்தம். கும்மிருட்டு. பக்கத்தில் யார் நிற்கிறார்கள் என்று கூட தெரியாத அளவுக்கு இருட்டு. ஆனாலும் காடு விழித்து கொண்டது. அப்படியென்றால் காட்டில் இருக்கும் எல்லா விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் விழித்து கொண்டன. சத்தம் வந்தது ஒரு நதிக்கரைக்கு அருகேதான். ஆமாம், காட்டிற்கு நடுவே ஒரு நதி ஓடுகின்றது. ஒவ்வொரு விலங்காக முட்டி மோதி நதிக்கரைக்கு சென்றன. கரடி, சிங்கம், புலி, மான், யானை, கழுகு என எல்லோருமே கூட்டமாக கிளம்பினர். குழந்தை விலங்குகளை கூட்டிச் செல்லவில்லை. ஏதேனும் ஆபத்து என்றால் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? மெல்ல மெல்ல எல்லோரும் நதிக்கரையை நோக்கி நடந்தனர். வாங்க. என்ன, உங்களுக்கும் அதே சத்தம் கேட்டதா? அதோ அந்த பெரிய மரத்துக்கு பின்னாடி தான் அந்த சத்தம் கேட்டுச்சு. நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். பொத்துன்னு சத்தம் வந்தது என்றது ஆந்தை. தனியாக போக பயந்து அந்த பக்கம் போகவில்லை என்றது. எல்லோரும் அந்த மரத்திற்கு பின்புறம் சென்றனர். அந்த இருட்டிலும் அந்த பொருள் தெரிந்தது. மான் உயரத்திற்கு ஒரு பூசணிக்காய் போல ஏதோ ஒன்று இருந்தது. பூசணிக்காயை மரத்தின் மேலே இருந்து போட்டால் என்ன ஆகும்? சிதறிடும் அல்லவா? அதே போல அது 2 பாகங்களாக சிதறியிருந்தது. அது வெள்ளையும் பழுப்பும் கலந்த நிறத்திலும் இருந்தது. அது என்ன வினோதமான பொருளாக இருக்கும் என எல்லோரும் வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். வலது முன்னங்காலில் அடிபட்டு கட்டு போட்டிருந்த ஒட்டகச்சிவிங்கி கடைசியாக அங்கே வந்து சேர்ந்தது. அந்த பொருளை பார்த்ததும் ஆ என அலறியது. என்ன ஓக்கி, இது என்ன பொருள்னு உனக்கு தெரியுமா? உடனே வானத்தை பார்த்த ஒட்டகச்சிவிங்கி எல்லோரும் மேலே பார்த்தார்கள். பாதி பேருக்கு ஒட்டகச்சிவிங்கி என்ன சொல்ல வருகிறது என புரியவில்லை. நிலாவா என்று கத்தியது கழுகு. தன் நீண்ட கழுத்தினை ஆமாம் என்பது போல மேலும் கீழும் ஆட்டியது. அடுத்த 5வது நிமிடம் நிலாவை சீராக்கும் கமிட்டி போடப்பட்டது. அந்த கமிட்டியின் வேலை பீந்திருக்கும் நிலாவை தைப்பது. யார் தைப்பது என்று குழப்பம். காட்டிலேயே சிறந்த தையல் வேலை செய்வது நாகப்பாம்புதான். அதனை அழைத்து வர மான்கள் அனுப்பப்பட்டன. கூடவே ஒரு தரமான ஊசியையும் நிலாவை தைக்க வெள்ளை நூலினையும் எடுத்து வர சொல்லுங்க என கட்டளையிட்டது கமிட்டி தலைவி கழுகு. இதற்குள் காட்டுக்குள் செய்தி பரவி எல்லா சின்ன விலங்குகளும் வந்துவிட்டன. குட்டி மான்கள் ஐ நிலா என துள்ளி குதித்தன. யாரும் எதிர்பார்க்காத நிமிடத்தில் அந்த 2 நிலா பகுதிகளையும் ஆற்றங்கரைக்கு நகர்த்தின. அடே, நில்லுங்கப்பா நில்லுங்க, என்ன செய்றீங்க என கமிட்டி நபர்கள் பதறினார்கள். மாமா, நிலா அழுக்கா இருக்கு, அதை கழுவி விடுறோம் இருங்க என்று சொல்வதற்குள் குட்டி யானை தண்ணீரை பீச்சி அடித்தது. எல்லா குட்டி யானைகளும் சேர்ந்து கொண்டன. பழுப்பு நிறம் மறைந்து வெள்ளை வெளியேர் என மாறியது நிலா. நாகப்பாம்பு சரியாக வந்து சேர்ந்தது. பின்னாலே வந்த சிங்கம் தன் முதுகில் நீண்ட ஊசியை எடுத்து வந்தது. இப்போ தைக்க நூல் வேண்டுமே, அதுவும் வெள்ளை நிறத்தில் இருந்தால்தான் அசிங்கமாக தெரியாது. பெரும் குழப்பம் நிலவியது. அப்போது திடீரென ஒரு யோசனையை நரி சொன்னது. வரி குதிரையின் வாலில் இருந்து வெள்ளை ரோமங்களை எடுத்து அதை வைத்து தைக்கலாம். அற்புதமான யோசனை என மகிழ்ந்தார்கள். வரி குதிரை வரவழைக்கப்பட்டு வெள்ளை முடிகள் எடுக்கப்பட்டன. அது நிலாவின் நிறத்துக்கே இருந்தது. ரோமத்தை ஊசியில் கோர்த்து நாகப்பாம்பு நிலாவை தைக்க ஆரம்பித்தது. திடீரென ஒரு பக்கம் விசும்பல். ஒரு குள்ள நரி அழுது கொண்டிருந்தது. என்னப்பா விஷயம் என விசாரித்தால், நிலாவுக்கு வலிக்கும்ல என்றது. அடே சும்மா இருடா என சிரித்து கொண்டே நாகப்பாம்பு சொல்ல, கூடியிருந்தவர்கள் எல்லோரும் சிரித்தனர். தைத்து முடிப்பதற்குள் விடிந்து விட்டது. அப்புறம் என்றது நாகப்பாம்பு. ஆமா அப்புறம், ஆமால்ல அப்புறம் என எல்லோருக்கும் அடுத்தடுத்து என்ன செய்வது என குழப்பம் வந்தது. நிலாவை வானத்துக்கு அனுப்ப வேண்டும். எப்படி அனுப்புவது? மலை மேலே உருட்டிட்டு போய் தூக்கி போடலாமா? அது உருண்டு கீழே வந்துடுமே, அதுவும் இல்லாமல் அழுக்காகிடுமே. நிலா கிட்ட போய் மேலே போன்னு சொன்னா போயிடாதா? அடே, இப்படியாக நிறைய ஆலோசனைகள். நன்றாக விடிந்துவிட்டது. சூரியன் மேலே வருவதற்குள் நிலாவை வானத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் என்ற பரபரப்பு வேறு. கடைசியாக கரடியின் உதவியை நாடினார்கள். அந்த காட்டில் அந்த கரடி மட்டுமே கால்பந்து வீரர். 1 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வேகமாக ஓடி வந்து அதே வேகத்தில் நிலாவை உதைக்க வேண்டும். 1 கிலோமீட்டர் தூரம் ஓடுவது வேகத்தை அதிகரிக்க. ஓடி வர வர காடே உற்சாகம் மூட்டியது. வா 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 என கத்தின.
கரடி ஓடி வந்து சப்பென்று உதைக்க அது வானில் பறந்து பறந்து மேலே சென்று ஒட்டி கொண்டது. என காடே மகிழ்ந்தது. ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் அந்த காட்டிற்கு மட்டும் கூடுதல் வெளிச்சத்தை நிலா பாய்ச்சும். என்ன ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரி கேட்குறதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.